குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டாம் என குண்டுவெடிப்பில் தன் மகனை இழந்த தந்தை கூறியுள்ளார். அல்ல அவங்க என்ன இப்போ எப்படி கொடுக்காங்க, மரண தண்டனை கொடுக்காங்களோ அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்காங்களோ, எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் அதை பற்றி ஒன்றும் என் மனசில் ஒன்றும் நினைக்க முடியாது. எதுதான் செய்துட்டு போட்டோம். ஆமாம், என்னுடைய நஷ்டம்தான். அதை என்ன நிவர்த்தி பண்ணவே முடியாதுமா. நீ யாராலும் நிவர்த்தி பண்ண முடியாது. அவன் இடத்துல யாரும் வர முடியாது. நீ 10, 20 பேர் 100 பேரோ 200 வரைக்கும் பிடிச்சி கொண்டுட்டும் கூட எனக்கு கேம்பில் வரமாட்டான் இல்லையா. போனது தானம்மா. அதனால் நான் அவங்களுக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் எனக்கு தான். நான் அவனை ஒரேடியாக பையங்கள்லாம் மனம் விட்டுற நான் மன்னிச்சு பாரு தான் அவங்களை நினைக்கிறேன். தவிர அவங்கள ஒரு மரண தண்டனை கொடுக்கணும் கூட நான் உறுதியாக உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா எது யார் எப்படின்னு அவங்கவுங்க மனச்சாட்சி தான் சொல்லணும். அவனு மனசாட்சியும் சொல்லுவோம். அவனை யார் கொன்னான்னு அவனுக்கு மனசாட்சி இருக்கும். அவன் மனசாட்சி உண்மையிலே அவன் பண்ணனாலும் அதுவும் அவன் மனசாட்சியை கொள்ளதாச்சு. அவங்களுக்கெல்லாம் எந்த தண்டை கொடுத்தாலும் எங்கள் பிள்ளை திரும்ப வர போகிறான், நம்ம அது வர மாட்டோம். அது கவர்மெண்ட் சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்காங்க எங்களால் ஒன்றுமே சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு உயிர் கொடுத்தவங்க சொல்ல முடியாதுல்லம்மா. எத்தனை உயிர் அன்னைக்கு 188 பேர் போயிருக்கு. அவங்கவுங்க என்னது சொல்கிறாங்களோ அதே சட்டம் நாங்கள் சொல்ல முடியும்.